சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? இவங்களுக்கு எல்லாமே அஷ்டம சனி, 8ல சனி போட்டு என்னைய போட்டு நல்லா குத்துது சார். ஏற்கனவே 7ஆம் இடத்துல நாங்க கண்டச்சனியில மாட்டி கண்டம் துண்டமா ஆகிவிட்டோம் சார். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது தொடர்பு, ரிலேஷன்ஷிப்பு. இப்போ நெறைய அன்வான்டட் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்பு, இதில டைம் போனது, பணம் போனது, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள். நெறைய பேர் வெளிநாட்டில போய் முதலீடு செஞ்சு, அது எங்க போச்சுன்னும் தெர்ல. திரும்ப வருமானம் தெர்ல. வம்பு, வழக்கு. ஏன்னா 8ஆம் இடம்னாவே வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு. பொதுவா 8ஆம் இடத்துல சனி வந்தாலே என்ன ஆகும் அப்டின்னா, விபத்துக்கள். விபத்துக்கள்னா, போய் ஒரு பெரிய வண்டியில தான் இடிக்கணும்னு இல்ல. பாத்ரூம்ல விழுந்தது, படிக்கட்டில என்ன இருக்குன்னு தெரியாம கால வச்சு வழுக்கி விழுந்தது. இந்த மாதிரி எல்லாம் வெளியில சொல்ல முடியாத நெறைய பிரச்சனைகளை சிம்ம ராசிக்காரர்கள் இது நாள் வரை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த குரு பகவான் இவர்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்தது, 11ஆம் வீட்டுக்கு வந்தது ஒரு ரிலீஃபு.